வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பும், பண்பும், அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ். புதுக்கதையை சொல்வதற்காக வந்துவிட்டேன். புதுக்கதை. என்ன கதை? அருமையான, அட்டகாசமான, புத்திசாலித்தனமான கதை. கேட்டு ரசிங்க. ஓகேயா? அதாவது இந்த கதையுடைய டைட்டில் நண்பனின் மனைவி கேட்ட கேள்வி. நல்லா கேட்டுங்க. நண்பனின் மனைவி கேட்ட கேள்வி. அதாவது உயிருக்கு உயிரான நண்பர் ஒருத்தர் வேற ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அட்லாண்டாவுக்கு வந்து விட்டார். டிரான்ஸ்ஃபர் என்ன, அட்லாண்டால லிவ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணாரு. அவருக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் ஒன்று ரெண்டு. அது தவிர நம்ம கதையுடைய நாயகன் அவரும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாம் ரிட்டையர்ட் ஆன கேஸ் தான், ஒன்றும் எங்கல்ல. அப்படிப்பட்ட இந்த ரிட்டையர் ஆன கேஸு ஒரு ஒய்ஃப்ட சொல்லிட்டு, அம்மா அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அட்லாண்டாக்கு மூவ் பண்ணிடலாம். எவ்வளோ நாள் தான் அலபாமாலேயே இருக்கிறது? அலபாமால யார் இருக்காங்க? நமக்கு ஒத்துருமே இல்லையே. இந்த ஸ்டேட் ஒரு ரொம்ப புவர் ஸ்டேட்டு. ஜார்ஜியா பெட்டர் ஸ்டேட்டு. அட்லாண்டால நமக்கு ஒன்று ரெண்டு சொந்தக்காரங்க இருக்காங்க. அது தவிர இனிய நண்பர் நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன், அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சொக்கலிங்கம். அவர் அங்க இருக்காரு. சொக்கலிங்கத்தோட போய் டெய்லி சாயங்காலம் மீட் பண்ணலாம், பேசலாம், வைக்கலாம், போகலாம். அவர் ஒய்ஃபும் ரொம்ப தங்கமான லேடி. அதாவது அவ எள்ளுன்னு சொன்னா என்னையா நிப்பா சொக்கலிங்கம். அதே மாதிரி இவன் எள்ளுன்னு சொன்னா அவ என்னையா நிப்பா. ரெண்டு பேரும் வழிக்கு விழுந்துட போறாங்க அப்படின்னு ஒய்ஃப் சொன்ன, தான் உனக்கு பொறாம பத்திக்கிட்டு வருமே. உடனே நீ ஒரு தடவை மீட் பண்ண அவனுடைய ஒய்ஃப் யாரு? விஜயா. விஜயா, ஆமா. சொக்கலிங்கமும் விஜயாவும் அவ்வளவு க்ளோஸு. நீ நானும் மணி வச்சுக்க போருமே, நீங்களும் நானும் க்ளோஸா இருக்கிற லட்சணம் அப்படின்னு அந்த இனிய நண்பரோட ஒய்ஃப் சொல்ல, அவங்க அப்படி இப்படி கன்வின்ஸ் பண்ணி அவரு அட்லாண்டாவுக்கு மூவ் பண்ணி விட்டார், அலபாமால இருந்து. குழந்தைங்க ரெண்டு தான். ரெண்டு குழந்தைகளும், ஒன்று ஆஸ்திரேலியால, இன்னொன்று நியூசிலாண்டுல. அவங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அமெரிக்காலேயே படிச்சு கிடிச்சு வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைச்ச உடனே ஹாப்பியா அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்பப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, போவாங்க. இவங்க 2 தடவை ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு பிடிச்ச ஊர் அமெரிக்கா. அமெரிக்காவில் அதுவும் அலபாமாலே ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் போர் அடிச்சு இப்போ அட்லாண்டாவுக்கு வந்தா ஒன்று ரெண்டு சொந்தமும் அங்கே இருக்கு. அது தவிர இனிய நண்பர் சொக்கலிங்கம் அப்படின்ட்டு அடிக்கடி வாட்ஸ்அப்ல 2 பேரும் பேசி ஏசி, சொக்கலிங்கமும் கட்டாயம் வா, கட்டாயம் வா, நீ வந்தா எனக்கும் பொழுது போகும். எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் உன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ்வளவு இல்லை. நீ வந்தேன்னா டெய்லி நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எங்க வீடு பக்கத்துலயே, எங்க சப்டிவிஷன்லயே, நல்ல புது சப்டிவிஷன் தான் இது. வீடு வீடு வாங்கிட்டு வச்சுக்க, இன்னும் சௌரியம். வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு நீ நானும் அடிக்கடி ஒரு நாளைக்கு 4 தடவை மீட் பண்ணலாம். ஈவினிங் ஆனா ஜாலியா உட்காந்து சீட்டு கிட்ட ஆடிட்டு இருக்கலாம், பொழுது போகும். அப்படி இப்படிலாம் சொல்லி, உனக்கு தான் தெரியுமா ஒய்ஃப் விஜயா பத்தி. சொக்கலிங்கம் விஜயான்னு சொன்னாக்கா இப்போ என் பேரே மாறி போச்சுப்பா. சொக்கலிங்கம் நான் தான். சொக்கலிங்கம்னு சொன்னாக்க, ஓ விஜயா சொக்கலிங்கம்மா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அவ பேரை சொல்லி அப்புறம் தான். ஸோ அந்த அளவுக்கு அவ ஒரு கைண்ட் லேடி, நைஸ் லேடி. எல்லாரும் என்டர்டெயின் பண்றதுல குயின். ஆமா, அதனால எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹாப்பியா நானும் இன்னும் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்கேன். என்ன ரிட்டையர் ஆகலாம், என்ன கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா இருக்கே, பிரெயின் பிரைட்டா இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நான் சொல்ல எல்லாம் குஷி ஆயிடுறாங்க. அவரும் இங்க மூவ் பண்ணி வந்துடுறாரு. அவர்னு சொல்றீங்களே, அவர் பேர் என்ன? கிடையாதா பேரு அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் பேர் குமார், வசந்தகுமார்னு பேரு. ஆனா என்னவோ தெரியல, எல்லாரும் குமார்னு கூப்பிடுவாங்க. அதுவும் அந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் அந்த படம் வந்தப்புறம் எங்க அவர் சுமார் மூஞ்சி குமாரை காணோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப ஜாலி மேன், நல்லா படிச்சவர். அண்ட் காலேஜ்ல டீச் பண்ணிட்டு இருந்தாரு அலபாமால. அதனாலதான் அங்க அலபாமாலேயே இருந்துட்டு ஒரு மாதிரி வாழ்க்கைய பெரும்பகுதி அங்க கழிச்சிட்டு அதுக்கப்புறமாக இப்போ சொக்கலிங்க நண்பர் தான்.
அலபாமாவுக்கும் அட்லாண்டாவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. இருந்தாலும் ஃபார் சம் ரீசன் அவங்க ரொம்ப அடிக்கடி மீட் பண்ணல. பட் அப்பப்போ கான்டாக்ட்ல இருந்தாங்களே தவிர போய் பார்த்து பிசிக்கலாக இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்காங்க. பட் அப்பெல்லாம் வந்து விஜயாவால வர முடியல. ஒரு தடவை இந்தியா போயிருந்த போது இவர் அங்க விசிட் பண்ணாரு. இன்னொரு தடவை அவங்க வந்தபோது விஜயா இங்க இல்ல, அவ பொண்ணோட ஊருக்கு போயிருந்தா. அந்த மாதிரி என்னவோ காரணத்தினால அவங்களுக்குள்ள விஜயாவும் குமாருடைய ஒய்ஃப், அவங்க பேர் என்ன சொன்னேன், ஜெயந்தியா, ஆமா, அவங்களும் அவ்வளவா மீட் பண்ணிக்கவில்லை. அதனால இப்பதான் அவங்க மீட் பண்ணிக்க போறாங்க. அப்படியாக விஜயாவும் சொக்கலிங்கமும் அட்லாண்டால ரொம்ப பாப்புலர் கப்பல். வயசானாலும் ஹாப்பியா, அதாவது ரொம்ப எந்தோட இருக்கிற கப்பல். பார்ட்டி கிட்டி எல்லாம் பிரமாதமாக அட்டன் பண்ணி ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் கூட்டத்துல ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. வெக்கப்பட்டு ஒதுங்கி எல்லாம் இருக்க மாட்டாரு. அதே மாதிரி விஜயாவை யார் வீட்டுல பார்ட்டி எதுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நான் வந்து பாதாம் கீர் கொண்டுறேன், இல்லைன்னா பாதாம் கேக் பண்ணி கொண்டுறேன் அப்படின்ட்டு ஒரு 100-150 கேக்கை பண்ணிட்டுவாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய அண்டால பால் பாயசத்தை பண்ணிட்டு ஏதோ என்னால முடிஞ்சது பால் பாயசம் சொல்ல, மற்றவங்க எல்லாம் கண்ணு விரிஞ்சு பால் பாயசமா அப்படின்னு பிரமாதமா இருக்கே, எப்படி இவ்வளவு பண்ணீங்க விஜயா அப்படிலாம் கேட்க, இல்ல ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படல, நான் ஆக்சுவலா ஒரு ½ அன் ஹவர்ல பண்ணிட்டேன் இதை அப்படின்னு அவன் சொல்ற அந்த அழகு இருக்கே, சொக்கலிங்கம் சொக்கி போயிடுவாரு. அப்படியே நம்ம பொண்டாட்டிக்கிட்டு இவ்வளவு திறமை இருக்கே, எல்லாரும் வாயை பிறந்துட்டு பாக்குறாங்களேன்னு. அதனால எந்த வீட்டுல என்ன பார்ட்டி நடந்தாலும் சொக்கலிங்கத்தை விஜயாவையும் கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா ஜாலியா சொக்கலிங்கம் ஜோக்கு கடிச்செல்லாம் பேசிட்டு ஈசிட்டு இருப்பாரு. விஜயா அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஐட்டம் ஒண்ணு பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஐட்டம் தான் நம்பர் 1 ஐட்டமா இருக்கணுங்கிறதுல வெறி பிடிச்சு அலைவாங்க அவங்க. அதனால சூப்பர் ஐட்டமாக ஒண்ணு பண்ணி தாராளமா எல்லாரையும் போற போது எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த அம்மா ஹாஸ்பிட்டாலிட்டி. கொஞ்சம் விட்டா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில பீப்புள் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட ஹாஸ்பிட்டாலிட்டி பிரபலம். அண்ட் நல்லா சமைக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் வேற, ஏதோ ஒரு கம்பெனியில் பிரமாதமாக வேலைகளை செஞ்சு எல்லாம் பண்ணி பணத்தை பண்ணிட்டாங்க. சொக்கலிங்கம் கேட்கணுமா, நல்ல புத்திசாலி ஆளு, மார்க்கெட்டிங்ல இருந்தாரு. அமெரிக்காவில் மார்க்கெட்டிங்ல இருந்து, அதாவது ஒரு கம்பெனிக்கு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் அதை பண்ணி இந்தியன் டாக்டர்ஸ் எல்லாம் வளைச்சு போட்டு கம்பெனிக்கு பிசினஸ் எக்கச்சக்கமா கொடுக்க கம்பெனி குஷியாகி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புத்தம்புது கார் என்ன, அவர் கேட்டதெல்லாம் ஓகே, அவருக்கு எல்லாமே ஃப்ரீ. அதாவது கம்பெனிக்கு அந்த அளவுக்கு உழைச்சு கொட்டி பிசினஸ் கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கம்பெனிக்கு. ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி இன்னைக்கு பெரிய கம்பெனி லெவலுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துங்க, அதுல சொக்கலிங்கத்தோட பங்கு நிறைய உண்டு. ஸோ நிறைய ஷேர் கேர் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து நல்ல பணத்தோட கடைசியில சொக்கலிங்கம் உங்களை மாதிரி இன்னும் ஒரு 2 பேரை சேர்த்து விட்டு போங்கன்னு சொல்லி சொக்கலிங்கமும் தனக்கு தெரிஞ்ச 2 நல்ல பசங்களுக்கு வேலையெல்லாம் கொடுத்து அங்க எல்லாம் பண்ணிட்டு இந்த பசங்க பார்த்துப்பாங்க, என்னுடைய வேலைகள்லாம் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி இல்லை சந்தோஷமாக ரிட்டையர் ஆகி காசோட இருக்காரு. சேல்ஸ்மேன் அலைஞ்சதுனால கொஞ்சம் 1-2 கெட்ட பழக்கங்கள் தொத்திக்கிச்சு. அப்படி இப்படி சாயங்காலமானாக ஒரு 1 or 2 ட்ரிங்க்ஸை போட்டுருவாரு. அந்த ஹாப்பியா ஜாலியா பேசுவாரு. ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு இந்த பார்த்தாக்க கூச்சங்கீச்செல்லாம் கிடையாது. பளிச்சுன்னு கேள்விகளை கேட்பாரு, வைப்பாரு, போவாரு. நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, ஜோக் நல்லா அடிப்பாரு. அதுக்கப்புறமாக இவங்க மூவ் பண்ணி இங்க வந்தப்புறம் ஒரு தடவை 2 தடவை வந்தபோது விஜயா சொக்கலிங்கம் 2 பேரையும் மீட் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது ஜெயந்திக்கு. அதாவது குமாரும் ஜெயந்தியும், குமார் பார்த்திருக்காரு, பட் ஜெயந்தி வந்து விஜயாவை ரொம்ப மீட் பண்ணதில்லை. இவங்க மீட் பண்ண உடனே 2 பேருக்கும் நல்லா ஒத்து போச்சு. அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இவங்க வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் சமையல் இருந்தால் உடனே சொக்கலிங்கம் சொல்லி உங்க ஃப்ரெண்டு குமாரை வந்து இதை பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ட்ராப் பண்ணலாம்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க வீட்டில் திடீர்னு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஐட்டம், அப்பம் பண்ணியிருக்கேன், ஒரு டசன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சொக்கலிங்கத்தை அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, நீங்க 2 கொண்டாங்க போதுன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது, ஆளுக்கு 2 சாப்பிட வேணாமா, ஒரு 6 கொண்டுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அன்பு சண்டைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். நல்ல மாம்பழம் ஊர்ல இருந்து வந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க உடனே நான் பால் பாயசம் பண்ணேன், பால் பேணி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு இந்த மாதிரி 2 பேருக்கும் எக்கச்சக்கமாக லவ். அதே நேரத்துல குமாரும் நம்ம சொக்கலிங்கமும் ஹாப்பியா டென்னிஸ் ஆடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஹாப்பியா அங்கிருந்து போயிட்டு வந்துட்டு
ஒரே சப்டிவிஷன்ல வீடு வாங்கிட்டு வந்துட்டார் அவரும். வீட்டில் போய் டக்குன்னு குளிச்சுட்டு பேசுறதுக்காக சாயங்காலம் டென்னிஸ் எல்லாம் முடிஞ்சு இருட்டினோன்னு இங்க வந்துருவாரு. ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, ஜோக்கடிச்சு சிரிப்பாங்க, வைப்பாங்க, போங்க ட்ரிங்க் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இவர் சொக்கலிங்கம் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஆனா அவரு குமாருக்கு அந்த மாதிரி எல்லாம் டெய்லி எல்லாம் சாப்பிட முடியாது. எப்பாவது வரும்போது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவாரு. பட் ஆனா அடிக்கடி வரும்போது இவர் கிளாஸும் கைமா தான் இருப்பாரு சாயங்காலம். ஆனா அதனால அவருக்கு வந்து அவ்வளவா அதை ரசிக்காது. அதனால சீட்டு கிட்ட ஆடுற போது இவரு ஜாலியா ஷீட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி குறைச்சிக்கிட்டு இருப்பாரு. வேர்க்கடல இருக்கடல இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வெளுத்து கட்டுருவாரு. அப்புறம் ஒரு கிளாஸை காலி பண்றதுக்குள்ள இவர் ஒரு 3 பிளேட்டு வேர்க்கடல இருக்கடல அது இது இந்த வெங்காயத்தை வெட்டி போட்டு வேர்க்கடல ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி, விஜயம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு போட்டு எல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியா இருப்பாங்க, வைப்பாங்க, போவாங்க. ஒரு தடவை விஜயாவும் ஒரு நாள் ஈவினிங் வரும்போது அவங்களும் அப்பப்போ இவர் எவ்ரிடே சாப்பிட்றத ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது, என்னடா இது இந்த மனுஷன் எல்லாம் ஹெல்த்தியா நல்லா இருக்காரு, பார்க்கறதுக்கும் பளிச்சுன்னு இருக்காரு, சொந்த அண்ணா மாதிரி ஆயிட்டாரு, நல்லா பழகிறோம், வைக்கிறோம், போறோம். ஆனா ஏன் டெய்லி ட்ரிங்க்ஸை குடிச்சு கட்டு குட்டி சேவர போறாரு, சே குடிக்காம இருக்க மாட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னுட்டு வந்தாங்க. மிஸ்டர் சொக்கலிங்கம், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா ஜெயந்தி, என்ன பேசணும்? பேச வேண்டிய இதெல்லாம் என்ன வேணா பேசலாமே. நான் வந்து உங்களை உங்க அண்ணா மாதிரி நினைக்கிறேன். ஓகே, நானும் தங்கச்சி மாதிரியே நினைச்சிட்டு போறேன். இவ்வளவு நாள் ஜெயந்தி என்னுடைய ஃப்ரெண்டுடைய இனிய ஒய்ஃப் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே சொந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிடுறேன். எப்ப வந்தாலும் சீரெல்லாம் கொடுத்துட்றேன், அவ்வளவுதானே அப்படின்னு 2 பேரும் சொல்றேன். அந்த பொண்ணு, நோ, ஐ எம் ஆங்கிரி வித் யூ, உங்க மேல கோபமா இருக்கேன் நான் அப்படின்னு. ஒண்ணு, என்ன கோபம், என்ன கோபம், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்க, பாருங்க ஒரு விஷயம் மிஸ்டர் சொக்கலிங்கம், நானும் அட்லாண்டாவுக்கு மூவ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. உங்க சப்டிவிஷன்ல தான் புது வீடு வாங்கியிருக்கோம் இருக்கோம். அடிக்கடி நம்ம மீட் பண்ற வைக்கிறோம். நான் எப்ப ஈவினிங் உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீங்க கிளாஸும் கையுமா இருக்கீங்க. உங்க ஒய்ஃப் கேட்பாங்களா மாட்டாங்களா உங்களை? எப்படி பொறுத்துட்டு போறாங்க விஜயா? அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒண்ணு அங்க பெரிய சைலன்ஸ். ஐயோ, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாளே அப்படின்னு அவ ஹஸ்பண்ட் குமார் கூட, என்னடா இது இவ்வளவு கோவமா க்ளோஸ் ஃப்ரெண்ட போய் இப்படி கேட்டாளே இவ, இதனால சண்டை கண்ட வந்துட போகுது, என்னடா இது அப்படின்னு கேட்ட உடனே இவரு சொக்கலிங்கம் அப்படி பார்த்து ஒரு மாதிரி அந்த கிளாஸ் எடுத்து சரண குடிச்சாரு. ஃபுல் கிளாஸ கீழே வச்சாரு. அம்மா ஜெயந்தி, என்ன கேள்வி அது, திருப்பி கேளுங்க அப்படின்னு ஒண்ணு. ஒரு தடவை கேட்டா உங்களுக்கு புரியாதான். குடியில பல விஷயங்கள் 4 தடவை சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப கேட்கிறேன், அண்ணா சொக்கலிங்கம், நான் பாக்குறேன் 1 வருஷமா எவ்ரி டே டெய்லி ஈவினிங் குடிக்கிறீங்களே நீங்க, உங்க ஒய்ஃப் விஜயா கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, நிச்சயமா கேட்ப, நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டார் ஒரு போடு. குமார் பொங்கி பொங்கி சிரிக்க, சொக்கலிங்கம் சிரிக்க, நண்பனின் மனைவி தான் கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதில் வரும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. அவளும் பார்த்துட்டு, ஐயோ சொக்கலிங்கம் மக்கு அண்ணா, நான் கேட்ட கேள்விக்கு கிண்டலா பதில் சொல்றீங்களா? இனிமே நீங்க குடிக்கிறத நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன். பிகாஸ் என்ன தங்கையா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அதனால வாரத்துல 4 நாள் தான் குடிக்கணும், ஓகேயா அப்படின்னு சொல்ல, தங்கச்சி சத்தியமா சொல்றேன், நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் குறைக்கணும்னு, 3 நாள் தான் குடிப்பேன், ஓகேயா உனக்கு கேட்க, அட்டா ஏட்டிக்கு போட்டி அந்த மனுஷன் 3 டேஸ்ங்கிறாருன்னு சொல்ல, அண்ணா உண்மையிலேயே நீ நல்ல அண்ணா, சொக்கலிங்கம் சொக்க தங்கம் அப்படின்னு சொல்ல, குமார் ஆஹா அண்ணன் தங்க பாசம் வாழ்க வளர்கன்னு சொல்ல, கதை முற்றும். அவ்வளவுதான். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.